ஹீரோயினும் நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறோன்ற உண்மையை எல்லா முன்னாடி சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாள் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோட அம்மா பேசுறாங்க. உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன சண்டைன்றது எனக்கு தெரியாது, ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வர சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் டிவோர்ஸ் போய் நிக்க கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. எல்லாரும் பார்த்து ஹீரோட அப்பா அங்க போறாரு. அவரை கூப்பிட்டு நீங்களாச்சும் பையனுக்கு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரும் திருன்னு முழிச்சிட்டு அம்மா சொல்ற மாதிரியே பண்ணுங்கப்பா, இந்த டிவோர்ஸ்லாம் வேணாம்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்களா, முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட இவரே எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ண போறாரு, இவரு நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவங்க அம்மாக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாரு. வீட்டு வேலைக்கார சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. அப்ப என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு பயந்து போய் எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோட அப்பா நெஞ்சு பிடிச்சி கீழே விழுந்து கிடக்குறாரு. ஹீரோட அப்பா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இவங்க டிவோர்ஸ் மேட்டரே மறந்துடுறாங்க. அங்க இருக்க டாக்டர் ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு ஹார்ட் அட்டாக்லாம் இல்ல, வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அப்படின்றத சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோட அப்பா என்னது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா, இது வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, தயவு செஞ்சு இது ஹார்ட் அட்டாக்னே சொல்லி சமாளிடான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட கேட்கறான். இப்போ அந்த டாக்டருமே ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஹார்ட் அட்டாக்னே போய் சொல்லிடுறாரு. ஹீரோவுமே அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாவமா பாக்குறாரு. இப்ப அவங்க அப்பாவுமே அதை மெயின்டைன் பண்றாரு. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட் அவர் அவங்க லவர் கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து அதை பாத்துட்டாங்க. அதுக்கு அவங்க லவ்வரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க மேனேஜர் கால் பண்ணி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு அந்த பொண்ணுமே எங்க ஃபேமிலியில கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, என்னால வர முடியாது, அந்த ஆஃபரை நீங்க வேற யாருக்காவது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. இது கேட்கற நம்ம ஹீரோக்கும் தான் பொண்டாட்டி புரிஞ்சு நடந்ததை பார்த்து சந்தோஷமாகறான். 2 பேருமே ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு நெருங்கி வராங்க. அந்த நேரம் பார்த்து விண்டோ யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அண்ணா தான் அங்க வரான். நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து திரும்ப யாரோ விண்டோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோட அப்பா அங்க வராரு. ஹீரோட அப்பாவும் உங்க அம்மா நாளைக்கு என் லவ்வரை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காடா, இது மட்டும் நடந்துடவே கூடாது, தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுடா சொல்லிட்டு கேட்கறாரு. இதுக்கு நம்ம ஹீரோவும் சரி பண்றான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்பா அங்க வந்து அனுப்பிட்டு நாளைக்கு எப்படியாச்சும் மீட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. ஹீரோ அவங்க அப்பா அவங்க லவர் 3 பேரும் கோயில்ல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் ஹீரோட அம்மா கூட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க.